வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஹாய் பிரதர், கேன் யூ எக்ஸ்பிளைன் த சூட்ச்மவலு ஆஃப் திவிதியை திதி சந்திரன் அண்ட் கேது இணைவு தேர்ட் ஹவுஸ் பிகாஸ் சந்திரன் நியர் டு திக்பலம். ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, திக்பலம் அடைகிற சந்திரன். சரி இருங்க. சூட்சும வலு அப்படின்ற விஷயம் 3ஆம் வீட்டுல, அதாவது அமாவாசை, பிரதமை, திதியை திதியில இருக்கக்கூடிய சந்திரனோடு கேது இணையும் பொழுது அந்த சூட்சும வலு எப்படி செயல்படும் அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, இயல்பாகவே இந்த சூட்சும வலு அப்படின்றத உங்களுக்கு புரியணும் அப்படின்னா தயவு செய்து ஒளி கிரகங்களுக்கு நிச்சயமா சூட்சும வலு கிடையாது. ஒளி கிரகங்களுக்கு கிரகண நிலை தான் இருக்கு. ராகுவோடவோ கேதுவோடவோ சேரக்கூடிய சூரியனும் சந்திரனும் இருள் நிலை அடைவாங்க. அதுல ராகுவோட சேரும் பொழுது சுத்தமா அந்த பாவகம் கெட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். கேதுவோட சேரும் பொழுதுதான் இந்த ரெட் மூன், அந்த மாதிரி மூன், இந்த மாதிரி மூன் இதெல்லாம் பாக்குறீங்களா, இந்த விஷயம்லாம் வரும். ஆனாலும் ஒளி கிரகங்களுக்கு எப்பொழுதுமே இருள் கிரகங்களோடு சேரும் பொழுது தன்னுடைய காரக வலிமையை அந்த அந்த கிரகம் இழக்கும். ஓகேங்களா? அப்போ சந்திரன் வரும்போது சந்திரனுடைய முதல் காரகம் என்ன? அவருடைய மனோ காரகன், மாதா காரகன். உயிர் காரகத்துல அவரு மாதா காரகன், இன்னொரு காரகம் ஜடகாரகம் சொல்ல முடியாது. ஆனா மனம் சார்ந்த கிரகமா. இந்த இடத்துல கேதுவோடு சேரும் பொழுது அவரு ஒரு மாதிரியான குழப்பவாதியாக, ஒரு மாதிரி இருள் தன்மை அடைந்த மனம்ங்க. ஆல்ரெடி சந்திரனுக்கு ஒளியே இல்லை. நீங்களே சொல்றீங்க அமாவாசை, பிரதமை, திதி இந்த வளர்பிறை அமைப்புகள்ல வரும்பொழுது அந்த சந்திரன் லேசா ஒளியை எட்டி பாக்குறாரு அப்படின்னு வரும். இந்த 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 3ஆம் பிறையோட கான்செப்ட்ல எல்லாம் அந்த மாதிரி தான். ஆல்ரெடி ஒளியிலிருந்து வளர்பிறையா இருக்கிறாரு, அவர் மறுபடியும் ஒளியிலிருந்து அமைப்போட சேர்றாருன்னும் பொழுது இந்த ஜாதகருக்கு சந்திர தசை வரும் பொழுது நிச்சயமாக தாயார் பாதிக்கப்படுறதும், மனம் பாதிக்கப்படுறதும் கண்டிப்பா இருக்கும். சந்திரன் எந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை செய்வாரோ அந்த ஆதிபத்தியம் கெடுங்க. உங்களோட கேள்வியோட இன்னொரு விஷயம் என்ன புரியுது. அதாவது கேதுவோட ஒரு சிறப்பு தன்மை என்ன, சூட்சுமவலோட ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா, சனியோடு சேரும் பொழுது சனியோட, அதாவது பாப கிரகங்களோடு சேரும் பொழுது பாப கிரகங்களின் கெட்ட விஷயத்த கேது ஃபில்டர் பண்ணுவாரு தனித்தனியாக சேர்றப்ப. அப்ப சனியினுடைய மந்த நிலை, நிதான நிலை, ஒரு மாதிரியான விஷயங்கள் அங்க செயல்படாம போகும். செவ்வாயோட தனிச்சு சேரும் பொழுது செவ்வாயுடைய அவசர கொடுக்கத்தனம், கோபம் அங்க இல்லாமல் ஒரு மாதிரி வடிகட்டப்படும், ஃபில்டர் பண்ணப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி சுக்கிரனோடு சேரும் பொழுது சுக்கிரனின் தன்மையை அதிகரித்து கொடுக்கிறது. இவர் புதனோடு சேரும் பொழுது புதனின் ஆராய்ச்சி குணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுன்ற மாதிரியான நல்ல கிரகத்தின் தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒளி கிரகங்களோடு இந்த சூரியனோடும் சந்திரனோடும் கேது சேரும் பொழுதும் ராகு சேரும் பொழுதும் அந்த ஒளி நிலை பாதிக்கப்படுது. அவ்வளவுதான். இதுக்கு மாத்தி வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஒளி நிலை கெடக்கூடாதுன்றது தாங்க ஜோதிடம். இயல்பாகவே ஒருத்தர், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நல்லா பாத்தீங்கன்னா வசதியான சகல விதமான விஷயங்களும் அவருக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒருத்தருக்கு நல்ல ஒளியான ராசி, ஒளியான லக்னம், லக்னாதிபதி தசாபுத்தி அமைப்புகள்ன்ற அமைப்பே அவரை நல்ல மாதிரியா வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த நல்ல தன்மை எப்படி அவருக்கு கொடுக்கப்படுது? ஒளியான நல்ல அப்படியே வெளிச்சமான ஒரு ஜாதகத்துல பிறக்கிறவருக்கு கிடைக்குதா? இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த இடத்துல சந்திரன் கெடுறாரு, மனம் கெடுதுல. சூரியன் டிஸ்டர்ப் பண்ணா அப்பா கெடுறாரு, அரசாங்கம், அரசியல் அமைப்புகள் அப்படியே கெடுது. அதே மாதிரி இந்த இடத்துல சந்திரன் கெடும்பொழுது உங்களுடைய மனம் கெடும். ஓகேங்களா? இந்த மனம் கெடும்போது தான் சந்திர தசை வரும்பொழுது உங்களுக்கு இலூஷன் வரும். இங்கதான் சாமியாரும் ஜோசியரும் உங்களுக்கு சாமி பார்ப்பாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, பேய் கண்ணுக்கு தெரியுது, நாய் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் இந்த மாதிரியான சந்திர தசையில தான். ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும்? நீங்களும் டிஸ்டர்பா இருப்பீங்க, உங்களோட அம்மாவும் அந்த சந்திர திசை வந்தால் டிஸ்டர்பா இருப்பாங்க. எத்தனை வயசா இருந்தாலும் அப்படித்தானா? எத்தனை வயசா இருந்தாலும் அப்படிதான். உங்களுக்கு 10 வயசா இருந்தாலும் அப்படிதான், உங்களுக்கு 100 வயசா இருந்தாலும் அப்படிதான். அந்த நேரத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த சந்திரன், மனம் ஏற்கனவே ஒளி இல்லாத சந்திரனா இருக்கக்கூடிய அந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இன்னும் தன்னுடைய பலத்தை இழந்து பாம்பு துரத்துதுங்க, அது துரத்துதுங்க, அனாகொண்டா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் இந்த இடத்துல வரக்கூடிய கனவுகள், கற்பனைகள், இது மாதிரியான விஷயம் தான். இங்கதான் நீங்க அடுத்த கட்டமா போயிட்டு நாகதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்லாம் கழிப்பீங்க. சரிங்களா? பிராக்டிக்கலா நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. இப்படிதான் இருக்கும். சந்திரன் கெட்டு போயிருவாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பூஜை செஞ்சாலும், புனஸ்காரம் செஞ்சாலும் அந்த 10 வருஷம் கழிச்சு சந்திர தசை முடிஞ்சோடனே நீங்க நல்லா வந்துருவீங்க. நம்மக்குள்ளவே யாரோ ஒருத்தர் ஒரு 10 வருஷம் அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்தாருங்க, அப்புறம் ஓகே ஆயிட்டாருங்க, நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட சந்திரனுடைய தசை அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். இவ்வளவு தாங்க விஷயம். சரிங்களா? அப்போ
ஒளி கிரகங்களுக்கு நிச்சயமாக சூட்சும வலு கிடையவே கிடையாது. ஒரே நேரத்துல சனி, செவ்வாயோட சேரக்கூடிய ராகுவுக்கு சனி, செவ்வாயோட தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கேதுவுக்கும் அந்த தன்மை நிச்சயமா கிடையாது. தனித்தனியாக சுபரோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. குருவோட சேரும்போது கேல யோகம்ன்றோம்ல, அந்த மாரி தான். நல்லதை வளர்த்து இருக்கக்கூடிய அமைப்புகள்லயும், கெட்டதை அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள்லயும், ஒளி கிரகத்தின் ஒளியை மட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இந்த கேது செய்வார். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.